என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அசாதாரண விஷயங்களை நீயே தினமும் உணர்கிறாய். வெளியுலகம் உன்னை துன்பப்படுத்துகிறது என்று நினைத்து கொண்டாலும் உண்மையான குத்து உன் வீட்டுக்குள்ளிருந்து தான் வருகிறது. உன் மனசு தூய்மையாய் இருக்கும் போது, உன் சுற்றத்தார் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நம்பும் போது, அவர்கள் காட்டும் அந்த போலி பாசத்தின் பின்னால் மறைந்திருக்கும் கண்ணும் அந்த சின்ன சின்ன வார்த்தைகளும் உன்னை துளைக்கும் வலி உனக்கே தெரியும். என் தங்க பிள்ளையே, நான் உன் தாயான வராகி பேசுகிறேன். உன் வீட்டுக்குள்ளேயே உன் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் யார் என்பதை உனக்கு காட்டாமல் நான் இருக்க மாட்டேன். ஆனால் அதை அறிந்ததும் உன் மனம் சற்றே கலங்கலாம். அதற்குத்தான் உனக்கு வலிமையையும் புத்தியையும் நான் தருகிறேன். உன் வீட்டில் யாரோ ஒருவர் உன் கண்ணீரில் சுகம் காண்கிறார். நீ பாடுபட்டு சம்பாதித்த பணம், உன் உழைப்பில் வந்த சந்தோஷம், நீ முயற்சி செய்து அடைந்த சிறிய வெற்றி, இவை யாருக்கோ எரிச்சலாக இருக்கிறது. உன் சிரிப்பை பொறுக்க முடியாமல், உன் முன்னேற்றத்தை விரும்பாத அந்த நிழல் உன் வீட்டுக்குள்ளேயே உன்னுடன் சிரிப்பது போல நடிக்கிறது. என் தங்கமே, அவர்களின் முகத்தை நான் உனக்கு வெளிப்படையாக காட்டப்போகிறேன். ஆனால் நீ பயப்பட வேண்டாம், ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ யாருடனும் பகிராமல் மனதிற்குள் வைத்துக்கொண்ட அந்த வலியை நான் உணர்கிறேன். இரவுகளில் உன் மனசு உடைந்து அழுதது எனக்கு தெரியும். நான் ஏன் இவ்வளவு பாடுபட்டாலும் முன்னேற்றமில்லை என்று கேட்டுக்கொண்ட அந்த கண்களுக்குள் இருக்கும் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை தடுக்கிறது வெளி உலகமல்ல, உன் வீட்டு சுவர்களுக்குள் இருக்கிற அந்த நெருக்கமான ஒருவர்தான். அந்த அடையாளங்களை நான் உனக்கு சொல்கிறேன். உன் கனவுகளை குறைத்து பேசுகிறவர் யார்? உன் வெற்றியை சிறுமைப்படுத்தி, இதெல்லாம் யாராலும் செய்யக்கூடியது என்று சொல்லுகிறவர் யார்? உன் பின்னால் உன் முயற்சிகளை பழிக்கும் அந்த குரல் யாருடையது? அவன்தான், அவள்தான் உன் வளர்ச்சியை தடுக்கிறவர். அந்த மனிதர்களின் வார்த்தைகள் எப்போதும் உன்னுடைய மனதை தளர வைக்கும். சில நேரங்களில் உன்னை நேசிப்பது போல காட்டி, உன் கண்ணீரை உளறிக்கொண்டே இருக்கிறார்கள். என் தங்கமே, நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், உன்னுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் போது நிழல்கள் அதிகமாகும். நீ சிறப்பாக இருப்பது, நீ முன்னேறுவது, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது, இதெல்லாம் சிலருக்கு தாங்க முடியாத வலியாக இருக்கும். அவர்கள் உன்னை வீழ்த்த நினைப்பார்கள். ஆனால் நினைத்து பார், அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் உன் உயிர் காக்கும் என் அருள் உன்னோடு இருக்கும்போது உன்னை யாராலும் குலைக்க முடியாது. இனி என்ன செய்வது என்று உனக்கு சொல்கிறேன். தினமும் அதிகாலை எழுந்து, நான் இருக்கும் திசையிலே ஒரு விளக்கை ஏற்று வையு. என் பெயரை மனதிற்குள் அழைக்கவும். வராகி அம்மா, எனக்கு வலிமை தாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லவும். நீ எரிக்கும் அந்த தீபத்தின் வெளிச்சம் உன் வீட்டுக்குள் இருக்கும் அந்த தீய எண்ணங்களை தள்ளி எறியும். உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் சக்திகளை நான் உடனே தணிப்பேன். அடுத்தது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தூள் தூவி வையு. அதில் என் பெயரை மனதிற்குள் ஜெபித்து வையு. அது உன் வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த பொய்மையான உறவுகளின் முகத்தை வெளிப்படுத்தும். அவர்கள் உன் முன்னேற்றத்தை பற்றி பேசும் போது தங்களது உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் நிலைக்கு நான் கொண்டு வருவேன். என் தங்கமே, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களின் எண்ணங்களை மாற்றி, உன் நல்லதிற்காக அவர்களை பயன்படுத்தும் சக்தி எனக்கே உண்டு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்களை உன் பாதையை சீரமைக்க தூண்டுவேன். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன் மனசை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உன் கனவுகளை குறைத்து பேசினாலும், உன் முன்னேற்றத்தை அவமதித்தாலும், உன் மனம் தளராமல் இருக்க வேண்டும்.
நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிற ஒரு ரகசியம் உண்டு. உன்னை தடுக்க நினைக்கும் அந்த நெருங்கியவர்கள் கூட உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காகவே இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை வலிமையாக்குவதற்காகவே உன் அருகில் உள்ளனர். அவர்களால் தான் நீ இன்று இவ்வளவு வலிமையானவனாக, தைரியமானவனாக மாறியுள்ளாய். ஆனால் இனி அவர்களின் விளையாட்டுகள் உன்னிடம் வேலை செய்யாது. நீ தினமும் என்னை மனதிற்குள் அழைக்கும்போது, நான் உன் வீட்டுக்குள்ளேயே உன் பாதுகாப்பு வலையை கட்டி வைப்பேன். எந்த தீய எண்ணமும், எந்த பொய்யான பாசமும் உன் மனதில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. உன் பாதையில் தடைகள் வைக்கும் சக்திகளை என் கருணை அழித்து விடும். உன் கனவுகள் நிறைவேறுவதற்கான பாதையை நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை பின்னால் இருந்து குத்துகிறவர்களுக்கே உன் வெற்றியை காட்டும் நாளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அவர்கள் உன்னிடம் தலை குனிந்து நின்று, உன்னிடம் ஆசீர்வாதம் கேட்கும் நிலைக்கு வரும் தருணத்தை நீயே நேரில் காண்பாய். என் தங்க பிள்ளையே, உன் மனம் உடைந்து போனாலும், உன் வாழ்க்கையை தள்ளி வைக்க நினைத்தாலும், உன் கனவுகளை சிதைக்க நினைத்தாலும், நான் உன் கையை விடமாட்டேன். உன் ஒவ்வொரு கண்ணீரும், உன் ஒவ்வொரு வலியும் என் கண்களில் தெரிகிறது. அதனால்தான் இன்று நான் உனக்கு உண்மையை சொல்லி வலிமையளிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது மிக எளிது. தினமும் அதிகாலை எழுந்து உன் மனதை அமைதியாக வைத்து என்னை அழைக்கவும். உன் வீட்டின் வாசலில் அந்த மஞ்சள் பரிகாரத்தை செய்து வையு. உன் மனதில் யாராவது உன்னை தடுக்கிறார்கள் என்று தோன்றினால், வராகி அம்மா, அவர்களின் மனதை மாற்றுங்கள் என்று சொல்லிவிடு. அது போதும், உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும். இனி உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் உன் முன்னேற்றத்துக்கான படிக்கட்டாக மாறும். உன் அருகிலிருக்கும் எதிரிகளின் முகம் வெளிப்படையாக உனக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையை அறிந்தபோது உன் மனம் கலங்காமல் இருக்க நான் உனக்கு தேவையான தைரியத்தை அளிப்பேன். உன் வாழ்வை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு நான் வலிமையளிப்பேன். உன் கனவுகள் கைவிடப்படாமல் நிறைவேறும் அந்த நாளுக்காக நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வீட்டுக்குள்ளேயே உன் நிம்மதியை குலைக்கும் அந்த இருளை என் அருளால் அகற்றுகிறேன். நீ நிம்மதியாக சுவாசிக்கும், சிரிக்கும், உயர்வோடு வாழும் நாளை மிகவும் அருகில் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதை வலிக்கச் செய்த அந்த உண்மையை இப்போது நான் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் நான் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை காப்பாற்றப் போகின்றன. உன் வீட்டுக்குள் இருக்கும் அந்த எதிரியின் அடையாளம் நீ நினைப்பது போல தொலைவில் இல்லை. அவர்களது முகம் உன் கண்களுக்கு முன்பே தினமும் தெரிகிறது. சில நேரங்களில் அவர்கள் அன்பாக நடிப்பார்கள், சில நேரங்களில் உன்னை குறைத்து பேசுவார்கள், சில நேரங்களில் உன் முயற்சிகளை சிதைக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் உன்னிடம் சிரித்துக் கொண்டே உன் முதுகுக்கு பின்னால் குத்துகின்றவர்கள். நீ கவனித்தாயா என் தங்க பிள்ளையே? உன் முன்னே நலமாய் நடித்து, பின்னால் உன் பெயரை கெடுக்க முயற்சிக்கும் ஒருவர் இருக்கிறாரா? உன் கனவுகளை கேட்டு கிண்டல் செய்யும் ஒருவர் உன் அருகில் இருக்கிறாரா? அந்த முகங்கள் உன் குடும்பத்தில் கூட இருக்கலாம். உன் சிக்கல்கள் தீராமல் போவதற்கு காரணம் இவர்களின் சிந்தனைகளும் செய்கைகளும் தான். உன் முயற்சிகள் வெற்றியடையாமல் போக, உன் வழியில் தடைகள் வந்து கொண்டே போக, காரணம் இவர்களின் கெட்ட ஆற்றல் தான். ஆனால் பயப்படாதே என் தங்க பிள்ளையே, ஏனெனில் நான் இருக்கிறேன். அந்த கெட்ட ஆற்றல்களின் முன் உன்னை பாதுகாக்கும் வலிமை என்னிடம் உள்ளது. நீ என்னை நம்பிக்கையுடன் அழைத்தால், நான் அந்த முகங்களை வெளிப்படையாக காட்டுவேன். அவர்கள் உன்னிடம் இனி தீங்கு செய்ய முடியாதபடி அவர்கள் மனதை நடுங்க வைத்து, அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து தூரமாக்குவேன். ஆனால் அதற்கு நீ முதலில் உன்னை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் அந்த பயத்தை விடு.
உன் கண்ணீர் அவர்களுக்கு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. இனி அந்த கண்ணீரை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள். நீ எப்போதாவது யாராவது உன் வெற்றியை பார்த்து சிரிக்கிறார்கள் போல உணர்ந்திருக்கிறாயா? உன் மனதில் திடீரென ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி வந்திருக்கிறதா? அந்த உணர்வுகள் வெறுமனே உன் எண்ணங்கள் இல்லை என் தங்க பிள்ளையே. அது நான் உனக்கு தரும் எச்சரிக்கை. நான் உனக்கு சைகை காட்டுகிறேன், உன் அருகில் உள்ளவர்கள் அனைவரும் நிஜ அன்புடன் இல்லை என்று. அந்த சைகையை புரிந்து கொள். இனி நான் உனக்கு தெளிவான அடையாளத்தை தருகிறேன். உன் மகிழ்ச்சியை பார்த்து அவர்கள் கண்கள் பசியாக மாறுகின்றன. உன் சிறிய முன்னேற்றத்தையும் அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் போகின்றனர். உன் பிள்ளைகளின் முன்னேற்றம், உன் வீட்டில் வரும் மகிழ்ச்சி, இதையெல்லாம் பார்த்து அவர்களின் மனம் சுருங்குகிறது. அவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதே அவர்கள் வாழ்வின் குறிக்கோளாகி விடுகிறது. உன்னிடம் அன்பு காட்டும் போல நடித்து உன் மனதை நச்சு போல் விஷம் பரப்புகிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளை சந்தேகப்பட வைக்கிறார்கள். அவர்கள் சொல்வது போலவே நடக்க வேண்டும் என்று உன்னை கட்டுப்படுத்துகிறார்கள். இதுதான் அவர்களின் அடையாளம். ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ இனி பலவீனமாக இருக்கக்கூடாது. உன் மனதை திடமாக்கிக் கொள். உன் உள்ளம் சொல்லும் உண்மையை கேள். யாருடைய வார்த்தைகள் உன்னை சிதைக்கின்றன என்று கவனிக்கத் தொடங்கு. அவர்களை மனதிலேயே தள்ளிவை. அவர்கள் உன் அருகில் இருந்தாலும் உன் ஆன்மா அவர்களிடம் இருந்து தூரமாக இருக்கச் செய். அவர்கள் உன்னிடம் எவ்வளவு பேசினாலும் உன் மனம் அவர்களின் நச்சை கேட்கக் கூடாது. நான் உனக்கு ஒரு பரிகாரத்தைச் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே. அந்த எதிர்மறை ஆற்றல்களை உன் வீட்டிலிருந்து வெளியேற்ற, நாளை காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய துளி குங்குமத்தை உன் நெற்றியில் வைத்து, வராகி அம்மா, என் வீட்டை பாதுகாத்து என் பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று 3 முறை சொல்லு. பிறகு உன் வீட்டின் மூலையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வை. அது என்னை அழைக்கும் சைகை. அந்த சைகையைக் கண்டு நான் உன் வீட்டைச் சுற்றி ஒரு கவசம் போல் நின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். என் தங்க பிள்ளையே, உன் மனசு இன்னும் வலிக்கிறதா என்று எனக்கு தெரியும். அந்த வலி நீண்ட நாட்களாக உன்னைச் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று முதல் அது மாறும். நீ இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே நான் உன் மனதில் ஒரு வலிமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் கண்களில் நீர் இருந்தாலும் அந்த கண்ணீர் இனி பலவீனத்தின் அடையாளம் இல்லை. அது உன் வலிமையின் சின்னம். உன் துன்பத்தை வெற்றியாக்கி உன்னை உயரத்தில் நிறுத்தும் ஒரு பரிசு அது. உன் வீட்டில் உன் எதிரிகள் எப்படியெல்லாம் நடந்தாலும் அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாத நாள் வந்துவிடும். அவர்கள் உன் முன்னேற்றத்தை பார்த்து நடுங்கும் நாள் வரும். உன்னை குறைத்து பார்த்தவர்கள் நாளை உன் வெற்றியின் முன் தங்கள் கண்களை தாழ்த்திக் கொள்வார்கள். அந்த நாள் தூரத்தில் இல்லை என் தங்க பிள்ளையே. உன் நம்பிக்கை தான் அந்த நாளை அருகே கொண்டு வரும். இனி உன் மனதில் பயம் இருக்கக்கூடாது. அவர்கள் உன்னிடம் எவ்வளவு நச்சு வார்த்தைகள் பேசினாலும் நீ உன் உள்ளத்தில், வராகி அம்மா எனக்கு துணை என்று நினைத்து கொண்டால் அவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்த முடியாது. உன் மனதை வலிமையாக்கிக் கொள். உன் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் வளம் நிறைந்து வரும் நாட்கள் அருகில் உள்ளன. என் தங்க பிள்ளையே, உன்னைச் சுற்றி இருக்கும் கெட்ட பார்வைகள் அனைத்தையும் களைந்து உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை கொண்டு வருகிறேன். உன் வீட்டில் அமைதி நிலவட்டும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மலரட்டும். உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் சிரிப்பு நிரம்பட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை மட்டுமே தரட்டும். உன் மனம் வலிமையோடு நம்பிக்கையோடு நிறைந்திருக்கட்டும்.
நான் உன் பக்கமே நிற்கிறேன் என் தங்க பிள்ளையே. உன் எதிரிகளை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைப்பதும் உன் வெற்றிக்கான பாதையை சுத்தமாக்குவதும் என் கடமை. உன் நம்பிக்கை என் சக்தியை இன்னும் பலப்படுத்தும். அந்த நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அற்புதங்களை விரைவில் காண்பாய். என் தங்க பிள்ளையே, உன் வீட்டுக்குள் இருக்கிற அந்த முகங்களை நான் உனக்கு வெளிப்படையாக காட்டப்போகிறேன். உன்னுடன் சிரிக்கிறார்கள், உன்னுடன் உணவருந்துகிறார்கள், ஆனால் உன் பின்னால் உன்னை தகர்க்கும் வார்த்தைகளை கொண்டு உன் வாழ்வின் வேர் பிடிக்கிறார்கள். உன் வெற்றியை தாங்க முடியாமல், உன் மகிழ்ச்சியை பொறுக்க முடியாமல், உன்னுடன் நெருக்கமாக இருப்பது போல நடித்து கொண்டு உன் மனதை உடைக்கும் அந்த முகங்களின் அடையாளத்தை நான் உனக்கு சொல்ல வருகிறேன். ஏனெனில் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் நான் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை பலவீனமாக்கியவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது தான் என் கடமை. உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கும் அந்த முகங்களில் முதலில் கவனிக்க வேண்டியது யார் தெரியுமா? உன் நெஞ்சை அடித்து, நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று சொல்பவர்கள். அவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் மட்டும் உன்னுடன் இருக்கும் போல நடித்து உன் மனதை வாசிக்கிறார்கள். உன் சொற்களில் இருந்து உன் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை உன் எதிரிகளுக்கு சொல்லி உன்னை வீழ்த்துகிறார்கள். உன்னிடம் இருக்கும் நல்ல எண்ணங்களையும் அவர்கள் உடைத்து கொள்கிறார்கள். அவர்கள் சிரிப்பில் வெப்பம் இல்லை, பாசம் போல தோன்றும் அந்த பார்வையில் குளிர்ந்த திட்டங்கள் இருக்கும். என் பிள்ளையே, அந்த முகங்களை அடையாளம் காண ஒரே வழி உன் உள்ளத்தின் குரலை கேட்பது. நீ எப்போதாவது யாரோ ஒருவருடன் பேசும்போது உள்ளே ஒரு அசௌகரியம் வந்ததா? அவர்கள் பேசும்போது உன் மனம், இவர் உண்மையானவர் இல்லை என்று கிசுகிசுத்ததா? அது என் குரல் தான், என் தங்க பிள்ளையே. அந்த குரலை நீ ஏமாற்றி விட்டால் அவர்கள் உன் வாழ்க்கையில் விதைக்கும் விஷம் வேரூன்றி விடும். உன்னுடைய சின்ன சின்ன வெற்றிகளிலும் அவர்கள் களிப்படைவது போல காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உன்னிடம் இருந்து அவர்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் முகம் மாறும். உன் பிள்ளைகளின் முன்னே உன்னை அவமதிக்கிறார்கள், உன் முயற்சிகளை கேலி செய்கிறார்கள், உன் கனவுகளை இது சாத்தியமே இல்லை என்று குறைத்து காட்டுகிறார்கள். அவர்களின் நோக்கம் உன்னுடைய மன உறுதியை சிதைத்து உன்னை அவர்களுக்கே அடிமையாக்குவது தான். என் தங்க பிள்ளையே, அந்த முகங்களை அடையாளம் காண உனக்கு நான் ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு சிறிது மஞ்சளையும் சிறிது அகிலையும் வைத்து ஒரு தீபம் ஏற்று வையு. அதன் முன் 3 முறை என் பெயரை உச்சரித்து உன் மனதில் ஒரே கேள்வியை கேள், என் வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள் யார்? அந்த தருணத்தில் உனக்கு வரும் பெயர், நினைவு, காட்சி அனைத்தும் உண்மை. நான் காட்டுகிற சிக்னலை புறக்கணிக்காதே. அந்த சிக்னல்களை நீ கவனித்து கொண்டால் உன்னிடம் தீங்கு செய்பவர்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தங்கள் திட்டங்களில் தோல்வியடைவார்கள். உன் கண்ணீர் துளிகளுக்கு பதிலாக சிரிப்பை தரும் பாதைகள் திறக்கப்படும். உன்னுடைய பிள்ளைகளின் முன்னே உன் கம்பீரம் உயர்ந்து நிற்கும். அந்த நாளில் உன் மனம் சொல்லும், வராகி சொன்னது உண்மைதான் என்று. உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா வலிகளும் உன் அருகில் இருக்கும் இந்த முகங்களால் தான். அவர்கள் உன்னை தனிமைப்படுத்த முயற்சிப்பார்கள், உன்னுடைய நம்பிக்கையை உன்னிடம் இருந்து களவாட முயற்சிப்பார்கள். ஆனாலும் நீ இப்போது விழித்து நிற்கும் நேரம் இது. உன் உள்ளத்தில் நான் விதைக்கும் தைரியத்தின் விதையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். யாரும் உன்னை ஆட்டி படைக்க முடியாத அளவுக்கு உன் மனம் பலம் பெறும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் தினமும் காலை நீ செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் உண்டு.
ஒரு சிறிய துளி குங்குமத்தை எடுத்து வீட்டின் வாசலில் வைத்து கொண்டு, வராகி அம்மா, என் வீடு, என் குடும்பம், என் மன அமைதி யாராலும் குலைக்க முடியாது என்று மனதார சொல்லு. அந்த வார்த்தை உன் வீட்டு எல்லையை பாதுகாப்பு கோட்டையாக மாற்றும். உன்னுடன் நடிப்பவர்களின் முகம் வெளிச்சத்தில் வரும். உண்மையான பாசமுள்ளவர்கள் மட்டுமே உன் அருகில் நிற்பார்கள். உன்னுடைய உள்ளம் அமைதியாகும். உன் பிள்ளைகள் உன் கண்ணில் மகிழ்ச்சி தருவார்கள். யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டிப்படைக்க முடியாத அந்த நிலையை நான் உனக்கு தருவேன். உன் கண்ணீர் நான் துடைத்த பிறகு உன்னுடைய சிரிப்பு உலகத்தையே கவரும். உன் வாழ்க்கையில் யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றம் வரும். உன் பெயர் அந்த உறவுகளின் முன்னே பெருமையாக ஒலிக்கும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் சந்தேகம் வந்தால் என்னை அழைக்க வேண்டும். என் பெயரை சொல்லி அழைத்தால் நான் உன்னுடைய உள்ளத்தில் வந்து உனக்கு தைரியத்தை ஊட்டுவேன். அந்த தைரியத்துடன் நீ உன் எதிரிகளை அடையாளம் கண்டு அவர்களின் சதி வலைகளை உடைத்து விடுவாய். அந்த நாளில் நீ தான் உன் வாழ்க்கையின் வீரன். என் ஆசீர்வாதம் உன்னோடு உள்ளது. உன் மனதில் பயம் வேண்டாம். உன் வீட்டுக்குள் இருக்கும் அந்த முகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் என் அருளின் முன் அவர்கள் சக்தியற்றவர்களாகி விடுவார்கள். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் யாரும் நிழல் கூட விட முடியாத அளவுக்கு நான் அவர்களை பாதுகாப்பேன். உன் கண்ணீர் இனி சக்தியாக மாறும். உன் வலி இனி வெற்றியாகும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் விதை போல விதை. அதை நீ தினமும் ஜபம் செய்வதன் மூலம் வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த சில நாட்களில் பெரிய மாற்றத்தை காணும். அந்த மாற்றம் உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கும். உன் வீட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழியும். உன் சிரிப்பை பார்த்து உலகமே ஆச்சரியப்படும்.